காலைதோறும் புதியவை. ஆவியானவரின் ஆற்றல். பிப்ரவரி 27. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30. தாவர உலகத்தில் மிக நுட்பமான ஒன்றாக மர அல்லி கருதப்படுகிறது. இது ஒரு அழகிய பூச்செடி. மர அல்லி தன் பூக்கள் மற்றும் இலைகள் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்து தான் வாழும் சக்தியை பெறுகின்றது. இவற்றில் பூக்கள் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன. அவை அல்லியின் இன வளர்ச்சிக்கும் உணவு சேமிப்பதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆனால் இந்த பூக்களை நாம் பறிக்கும்போது தாவரத்தின் வளர்ச்சியும் வாழ்வதற்குமான ஆற்றலும் பாதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வேர் இருந்தாலும் அந்த தாவரம் வாழ முடியாமல் மெதுவாக வாடி இறக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த இயற்கை நிகழ்வு பரிசுத்த ஆவியானவரின் செயலை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இல்லாமல் போனால் நாமும் அந்த வாடும் அல்லி போல் வாடி மாண்டு போகிறோம். தாவீது பத்சேபாளுடன் விபச்சாரம் செய்தபோது, உரியாவை கொண்டபோது, நாத்தான் தீர்க்கதரிசியின் கண்டிப்பை பெற்றபின் தான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தியதை உணர்ந்தார். மனம் கசந்து கண்ணீரோடு ஜெபித்தார். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று ஜெபித்தார். சங்கீதம் 51:11. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப நாம் வாழ்வதற்காக நம்மில் வசிக்கிறார். அவர் நம்மில் இல்லாமல் போனால் நம் ஆவிக்குரிய வாழ்வு நோயுற்று பாவத்தின் ஆட்பட்ட நிலையில் முடிவடைகிறது. நாம் பாவத்தில் தொடர்ந்து வாழும்போது அவர் துக்கப்படுகிறார். எபேசியர் 4:30 பவுல் சொல்லும் துக்கப்படுதல் என்பது ஒரு நெருங்கிய உறவில் ஏற்படும் வலியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார் என்றால் நம் பாவங்களால் அவர் துக்கப்படுகிறார். இன்றைய காலச்சூழலில் பலர் வெளிப்படையாக பாவம் செய்யாமல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் பணியை அறவே புறக்கணித்து ஏமாற்றப்படும் நிலைக்கு சென்று விடுகிறோம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேறு இருக்கும் போல தோன்றினாலும் பரிசுத்த ஆவியானவரும் உயிரும் இல்லாத நிலையிலே இருக்கிறோம். இந்த நிலையை மாற்ற நாம் மனம் திரும்பி ஆவியானவரை வரவேற்க வேண்டும். ஜெபம். தேவனே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி அருளும். ஆமென்.